ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பல மாதம் ஒரு விமர்சனம், பல மாதம் உழைப்பு, பல மாதம் விரக்தி, அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரே மேட்ச்சில் ஒரே செஞ்சுரி மூலமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெரிய ஒரு ரிப்ளை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ரோஹித் சர்மா இப்போ ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ இதுதான் ரசிகர்கள் எதிர்பார்த்தது. இப்போ இதே ஃபார்மை நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக மற்ற அணிகளுக்கு அகைன்ஸ்டாக துபாயில் அவர் காட்டினார் அப்படின்னா இந்தியா இந்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தோனிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக ரோஹித் இருப்பார். எப்படி T20 வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாரோ மாதம், அதேமாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கான சூழல் இப்போ ஒரு நம்பிக்கை ஃபேன்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையான 2வது ஓடியில் இங்கிலாந்து செம்ம டச்சில் இருந்தாங்க, செம்ம ஃபார்மில் இருந்தாங்கன்னு சொல்லணும். கடைசியிலலாம் நல்ல ஓரளவுக்கு விக்கெட்ஸ் போனாலுமே கூட அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு 4-5 பேர் 5-6 பேர் நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் நல்லா ஆடிருப்பார். இந்த தொடர் முழுக்கவே இங்கிலாந்து T20 ஆரம்பித்து இப்போ வரைக்குமே லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் இவங்களாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த கேமில் ஓரளவுக்கு எல்லாருமே முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 49.5 ஓவரில் 304 ரன் அடிச்சிருக்காங்க. 305 அடிக்கணும் டார்கெட்டு. ஸோ 305 அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். அந்த மாதிரி சூழலில் ஓப்பனிங்கே மாற்றுறாங்க. லாஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரோஹிட்டும் ஓப்பனிங் ஆடினாங்க. 3வது இடத்துல கில்லு வந்தார். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை மாற்றி ரோஹித் சர்மாவும் கில்லும் ஓப்பன் பண்ணாங்க. 3வது இடத்துல விராட் கோலி வந்தார். 4வது இடத்துல ஐயர், 5வது இடத்துல திரும்ப அக்ஷர் பட்டேலை ப்ரமோட் பண்ணாங்க. இதில் ஓப்பனிங் ஆன ரோஹித் சர்மாவும் கில்லும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பார்ட்னர்ஷிப்பில் 100க்கு மேலே அடித்து மரணம் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கில்லு 60 ரன். லாஸ்ட் கேமில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, இப்போ ஒரு ஹாஃப் செஞ்சுரி. கில்லு அவருடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா 90 பந்தில் 119 ரன், 12 4, 7 6ன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார். ரோஹித் எல்லா ஷாட்டும் ஆடுறார். ஃபில் ஷாட் ஆடுறாரு, புல் ஷாட் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஷாட்டையுமே ஒரே மேட்ச்சில் காமிச்சார். ரசிகர்களுக்கு செம வான வேடிக்கையாக இருந்துச்சு. செம்ம ஆட்டம் ஆடிட்டு போயிட்டார் ரோஹித் சர்மா. இன்னொரு புறம் விராட் கோலி சொதப்பல் 5 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஐயர் இப்போ 4வது இடத்துல களமிறங்கி அவரும் அபாரமாக ஆடிட்டுருக்காரு. அவரோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி KL ராகுலுக்கு பெருசாக வாய்ப்பு இந்த சீரீஸில் கொடுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேலை KL ராகுலுக்கு முன்னாடி ஆட வச்சிடறாங்க. அக்ஷரும் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு போயிடுறாரு. லாஸ்ட் கேமில் ராகுல் 2 ரனில் அவுட்டு. இந்த கேமில் ராகுல் 10 ரனில் அவுட்டு. அவருக்கு அந்த 6வது இடத்துலலாம் அவரால் ஆட முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ராகுலோட இடத்த தூக்கி அப்படியே அக்ஷர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ரோஹிட்டோட செஞ்சுரினால பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த செஞ்சுரிக்கு பின்னாடி பல வழிகள் இருக்குது. ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு பேக் பெயினால் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு பேட்டை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த சமயம் விராட் கோலி அவரை தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் கம்பீர் இத்தனை முறையாக டக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு ரோஹித் ஒரு முறை அவுட் ஆகும்போது அவரை திட்டிக்கிட்டே இருப்பார். பட் இப்போ தான் சந்தோஷப்பட்டு ரோஹித் தட்டி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாராட்டியிருக்காரு. விராட் கோலியும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் இவ்வளோ வலிகள் இருந்தாலும் என்ன அந்த பேக் பெயின் பாடினால் அவஸ்தைப்பட்டாலுமே அந்த ஒரு செஞ்சுரி ரசிகர்களுக்கும் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு, ரோஹிட்டுக்கும் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. நன்றி.